பள்ளிவாசல தொழுதுகிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தொழுது மாதிரி நாங்க என்னைக்குமே தொழுகல. ஏன் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு தொழுகை தான் என் லைஃப்லயே பெஸ்ட் ப்ரேயர் டுடே. என்னோட பெஸ்ட் ப்ரேயர் உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ஆகி போச்சு எனக்கு. ஓகேங்களா? அதனால ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ உங்கள் ஸ்கூலுக்கு வரோம், சென்ச்சுரி ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனை கொண்டு வந்து ஒரு அட்மிஷன் போடணுங்க. என்ன கேட்பாங்க? சார் இங்கே சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, அதில் படிக்கிறீங்களா? இல்லை ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்குது, அதில் படிக்கிறீங்களா? இல்லை சொர்க்கவாசி சிலபஸ் இருக்குது, எது ஹோம் என்னது ஐஜிசிஎஸ்சி லண்டன் கேம்பிரிட்ஜ் சிலபஸ் இருக்கு, அதில் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா? இல்லை சிபிஎஸ்சின்னு ஒரு மதம் இருக்குது, அதில் சேர்ந்துக்கிறீங்களா? இல்லை லண்டன் கேம்பிரிட்ஜ் மதத்தில் சேர்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்களா? கேட்டால ஓடி போயிடுவோம். அப்போ என்னன்னா ஒரு சிலபஸ். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல பல சிலபஸ்ல ஒரு சிலபஸ் தான் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு சிலபஸ். அவ்வளவுதான். இஸ்லாம்ங்கிறது ஒரு சிலபஸ், சிபிஎஸ்சி மாதிரி ஒரு சிலபஸ். இந்த சிலபஸ்ல என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் பாடம் நம்ம இறைவனா யாருன்னு தெரியணும் இல்லையா? இறைவனா நீ யாருன்னு போய் கேட்டா ரொம்ப சுருக்கமான ஆன்சர். நீங்க எல்லாம் பாத்தீங்க, ஒரு ஹால் இருக்குது, அவ்வளவுதானே. எங்கேயாவது ஏதாவது கடவுள் பாத்தீங்களா உள்ளுக்குள்ளார? ஒன்னையும் காணா. அப்ப என்னன்னா எல்லாத்தையும் படைச்சவன் எவனோ அவனே இறைவன். அவ்வளவுதான் இஸ்லாத்துல உள்ள சிலபஸ். இறைவனை பற்றிய இஸ்லாத்துல உள்ள சப்ஜெக்ட் என்னன்னா, எல்லோரையும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்தவன் எவனோ அவனே ஒரு இறைவன். வானம், பூமி, சூரிய, சந்திரன், கடல், ஆணு, பொண்ணு எல்லாத்தையும் எவன் படைச்சானோ அவனுக்கு பேர் தான் இறைவன். அவ்வளவுதான் இறைவன் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்னது? ரெண்டாவது முக்கியமான விஷயம் இஸ்லாத்துல உள்ள சிலபஸ்ல முக்கியமான சிலபஸ் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, விவேகானந்தர் இந்தியாவிலிருந்து போனாரு. எந்த கண்ட்ரிக்கு? அமெரிக்கா சிக்காகோவுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் போறாருங்க. போய் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. பார்த்தோன்னா இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னோட எல்லாரும் கூடி ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. அங்க எப்படி எல்லாரும் பேசிக்குவாங்கன்னா, ஒரு பேச்சை துவங்கும் போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, ஆண்களே பெண்களே. ஆனா விவேகானந்தர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? யாருக்கா தெரியுமா? என்ன சத்தமா சொல்லுங்க. My dear brothers and sisters, this is the most important subject in Islamic syllabus. இந்த உலகத்துல வந்தவங்க அத்தனை பேருமே யார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா, ஒரே ஒரு அம்மாவுக்கும் ஒரே ஒரு அப்பாவுக்கும் பிறந்த குழந்தைக்கு தான் அத்தனை பேருமே. நீ எந்த மதத்திலயோ, எந்த ஜாதியிலயோ, எந்த கொள்கையிலயோ, எந்த நாட்டிலயோ, எந்த கலர்லயோ எப்படியோ இருந்துக்குங்க, ஆனா எல்லாரும் யாரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவ்வளவுதான். ஒரு தாய் பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இஸ்லாத்துல உள்ள சிலபஸ். ஆமா, பிரதர்ஹுட்னா என்ன? பிரதர்ஹுட்னா எப்படி? தோல்ல கை போடுறது, வெறும் சாப்பிடுறது, எல்லாரும் ஒன்னா இருக்கிறது அப்படி இல்ல. பிரதர்ஹுட் அப்படின்னா, ஆக்சுவல் பிரதர்ஹுட்னா என்னன்னா, ஒருவன் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் உண்மையான முஸ்லிமே ஆக முடியாது. தனக்கு விரும்புறதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் உண்மையான முஸ்லீம் ஆக முடியாது. நான் பணக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஏழையையும் நான் பணக்காரனாக ஆக்க வேண்டும். அப்பதான் அவன் எனக்கு சமமாக முடியும். நான் முதலாளியாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய பணியாளனை, என்னிடம் வேலை பார்க்கிறவனை சீக்கிரமாக நான் முதலாளியாக ஆக்க வேண்டும். அதுதான் சகோதரத்துவம். சகோதரத்துவம் என்பது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் என்னோடு இருப்பவனையும் நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பிரதர்ஹுட். இல்ல நான் ஒருத்தனை அடிமையாக்கி தான் வாழுவேன் அப்படின்னா அவனுக்கு பேர் பாசிஸ்ட். அவன் தான் பாசிசவாதிகள். ஒருவனை அடக்கி. இங்க இஸ்லாம்ங்கிற இந்த சிலபஸ்ல அப்படி கிடையாது. என்னை போல நான் மகிழ்ச்சியா இருப்பதை போல, நான் வளமோடு வாழ்க்கை வாழ்வதை போல, நான் ஆரோக்கியமாக வாழ்வதை போல, என்னோடு இருப்பவர்கள் அத்தனை பேருமே சமத்துவம் அப்படிங்கிறது என்ன போல மத்தம் இருக்கிறதா. நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கணும். அந்த பிரதர்ஹுட்ட நம்ம அழகா ஒரு லெசன்ல இருந்து கத்துக்கணும்னா, ஒரு நபிகள் நாயகத்துடைய நண்பர்கள் எல்லாரும் மக்காவிலிருந்து அகதிகளாக போறாங்க. நீங்க அகதிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையில இருந்துலாம் வருவாங்க, ஒரு ஊர்ல இருந்து விரட்டப்படுவாங்க. அப்படி அகதிகளா போகும்போது அங்க மதினாவுல மக்கள் இருக்கிறாங்க. இப்படி அகதிகளா வர்றவங்கள கூட உட்கார்ந்து பேசும்போது எப்படிப்பட்ட அங்க ஒரு சகோதரம் உருவாச்சுன்னா, நான் சாப்பிடுறத உனக்கு தரேன், நீ என் வீட்டுல சாப்பிட்டுக்க, நான் செய்யற பிசினஸ உனக்கு தரேன்,